ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். வீரவேல் வெற்றிவேல் திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூண் இருக்கும் இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பக்தர்கள் அனைவரும் ஒரு நூற்றாண்டுகளாக தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 1996 தீர்ப்பு வந்தும் இன்று வரை ஏற்றப்படவில்லை. இந்த வருடம் அங்கு ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் கொடுத்தும் ஏற்றவில்லை என்றவுடன் இன்றைய ஆளும் திமுக கட்சியின் அனுதாபியான அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இரத்தத்திற்கு காரணம் திமுக அரசும் மு.க. ஸ்டாலினும் தான். அதாவது ஒரு கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது ஒரு அரை மணி நேரம் பக்தர்கள் முன்னால் இருந்து பார்ப்பார்கள். அது முடிந்த பிறகு முருகனுக்கு அரோகரா என்று வழிபடுவார்கள். ஆனால் இங்கு அதை ஒரு போராக ஆக்கி தடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் மனசு கொந்தளிக்க செய்துவிட்டீர்கள். இதற்கு முன்னால் சென்னிமலையில் ஒரு பாதிரியாய் போய் சென்னிமலையை நான் இயேசுமலையாக்குவேன் என்ற போது வாயை மூடியிருந்தீர்கள். இப்பொழுது இதே திருச்செங்கோட்டில் அங்கே நாங்கள் பலி கொடுக்கப் போகிறோம் என்று முதலிலும் பின்பு இன்னொரு கும்பல் போய் அங்கே மாமிச உணவும் சாப்பிட்டு வந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் யாரும் கண்டிக்காமல் அங்கே விளக்கேற்ற வேண்டும் என்று வழக்கிட்டு ஆதாரங்களோடு பல நூற்றாண்டுகளாய் தொடர்கிறது என்பதை தீர்ப்பிலேயே சுட்டிக்காட்டினார். அதாவது இன்றைக்கு உள்ள அந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது மேலே காசி விஸ்வநாதர் கோவில், திருச்செந்தூரிலே முருகப்பெருமானானவர் சூரபத்மனை அழித்த கதை அகநானூரில் இருக்கிறது. சூரபத்மனை அழித்த பிறகு தந்தையை சிவனை பார்க்க வந்தவர் அங்கே நமது இந்திரன் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தார். இந்திரன் மகள் தேவயானைக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்த இடமாக திருப்பரங்குன்றத்தை பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையும் சுட்டிக்காட்டுகிறது. அதை சொல்லும் பொழுது கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உமையம்மையோடு பல்வேறு தெய்வங்கள் இருப்பதால் அது புனிதமானது. ஆனால் இங்கே முருகன் திருமணத்திற்கு அனைத்து தெய்வங்களும் வந்ததால் இமயமும் பொதியமும் ஒன்றே என்று திருப்பரங்குன்றத்தை சங்க இலக்கியங்கள் புகழ்கிறது. அங்கே முருகன் கோவில் மட்டுமில்லாமல் அங்கிருந்து எழுத்து மண்டபம் என ஒரு மண்டபம், அதில் இன்றைக்கு எப்படி கோவில்களில் பல்வேறு தொன்மங்கள் வரையப்பட்டிருக்குமோ அப்படி இருந்ததை பார்த்து ஒருவன் கூறுகிறானான் இது ரதி மன்மதன் கதை என்று, இன்னொரு படத்தை பார்த்துவிட்டு இன்னொருவன் கூறுவானான் இதோ பார் இங்கே இருப்பது பூனை இல்லை, இது கௌதம முனிவரின் சாபத்தால் இந்திரன் பூனையானது என்று. இப்படியெல்லாம் தமிழர்கள் தொன்று தொட்டு வாழுவரும் திருப்பரங்குன்றம் முருகனின் ஆற்றுப்படை வீடுகளில் முதலாம் படை வீடு. அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும், இதுதான் பக்தர்கள் வேண்டிகள். ஆனால் கடந்த 100 ஆண்டுகளாய் அங்கே மோட்ச தீபம் ஏற்றும் தூணில், அந்த தூணில் என்ன இருக்கிறது என்பதை தமிழக அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட நூலே கூறுகிறது. அந்த தூணில் மேலே ஆஞ்சநேயர் படம் செதுக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே புண்ணியவான்கள் யாருக்காகவும் இங்கே தீபம் ஏற்றலாம். புண்ணியவான்கள் என்றால் ஊரில் இறந்த அமரர்கள் என்று பொருள். அந்த தூண் மோட்ச தீபத்தூண். ஆனால் தீபம் ஏற்ற வேண்டிய தூண் மேலே இருக்கிறது. அந்த தூணில் ஏற்ற வேண்டும் என்றவுடன் திமுக உடைய தமிழர் விரோத நச்சு சக்திகள் தவறாக ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த தூண் அல்ல, அது ட்ரிக்னாமெட்ரிக் சர்வே தூண் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த நூலையே அந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிட்டது என்று சொல்லி காட்டியவுடன் உடனே அது சமணத்தூண் என்று ஆரம்பித்தார்கள். பிறகு கடைசியாக ஏஜி சம்மரைஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு சர்வே தூணாக தெரியவில்லை, சமணர் தூண் என்று சில பேர் கூறுகிறார்கள், ஆனால் தீபத்தூணா என்று தெரியவில்லை. ஐயா, இதெல்லாம் பின்னாடி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து பெஞ்ச் ஸ்டே செய்யவில்லை என்ற நிலையில் ஏற்று என்றால் ஏற்று இருக்க வேண்டும். ஏனென்றால் போன மாதம்தான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதாவது மதவாதம் பிடித்த ஒரு தமிழை சாமுவேல் என்பவர் ஆர்மியில் இருந்த பொழுது அவருடைய படையைச் சேர்ந்த 2 பெட்டாலியனிற்கு குருத்வாராவிற்குள்ளும் கோவிலுக்குள்ளும் போனால் நான் வரமாட்டேன் என்றார். அது ஒரு மதச்சார்பற்ற ஆர்மியில் அப்படி செய்வது தவறு என்று ஆர்மியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு ஆர்மி கோர்ட் அது சரி, நீக்கியது சரி, அவருக்கு பென்ஷன் பிஎஃப் இல்லாமல் நீக்கியது சரி என்றனர். ஹைகோர்ட்டும் அதை உறுதி செய்தது, உச்சநீதிமன்றமும் சரி செய்தது. அப்படி இருக்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஒரு மதச்சார்பற்ற அரசு அதை சரி செய்வதற்கு இல்லாமல் திட்டமிட்டு
திட்டமிட்டு, அதுவும் நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? கார்த்திகை தீபத்தன்னைக்கு 5 மணிக்கு எடுக்கிறார் நீதிபதி. ஐயா நான் இப்பொழுது ப்ரொனவுன்ஸ் பண்ணட்டா? எப்படி நீங்க ஏத்த மாட்டீங்கன்னு நினைப்பீங்க? நாங்க தீபத்தூண்ல தான் ஏத்துவோன்னு ஏஜி சொல்லி அப்புறம் 6 மணிக்கு ஏத்தலைன்னு 6:05க்கு திருப்பி கோர்ட்டை கூப்பிட்டு கொடுக்குறார். அப்பையும் ஏத்தவில்லை, அடுத்த நாளும் ஏற்ற விடவில்லை. தமிழர்கள் கொந்தளித்து கிடக்கிறாங்க. அந்த காசி விஸ்வநாதர் இருக்கும் அந்த கோவில், திரு முருகனின் ஆற்றுப்படை கோவில்ல என்வி சாப்பிட்டு வந்த உடனே அன்னைக்கு நீங்க தடை போட்டதை ஹைகோர்ட்ல போய் மீறின உடனே 1 மணி நேரத்தில் அங்க கிட்டத்தட்ட 50,000 பேர் கூடினாங்க. நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பலரையும் வீட்டரசுல வச்சு பஸ் கார் எல்லாம் தடுத்தும் மக்கள் கூடினார்கள். தமிழர்கள் முருகனை அப்படி கும்பிடுவார்கள். சரி, இந்த லெவலுக்கெல்லாம் போயிடுச்சுங்க. கார்த்திகை தீபத்துக்கு ஒரு 10 நாள் முன்னால இருந்து மேல மலைக்கு போறதுக்கு தடை போட்டு 19வது நாள் வரைக்கும், நேத்து வரைக்கும் தடைங்க. இன்னைக்கு முகமதியர்கள் அந்த தர்கால சந்தனக்கூடு விழா நடத்தணும் அப்படின்ன உடனே அதற்கு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டீங்க. அதுல உள்ளூர்காரர்களே கூப்பிட்டுட்டு நீங்க இந்த மாதிரி நடத்தணும்னு சொல்றாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்றாங்க? அந்த மேலே இருக்கும் கோவிலுடைய தலவிருட்சமான காலத்தி மரத்து மேல கொடி கட்டுறாங்க. இது எப்படி? கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற தூண்ல ஏத்த மறுக்கிறீங்க, ஆனா கோயில் தலவிருட்சத்துல அவங்க கொடி கட்ட விடுறீங்க. இன்னைக்கு அந்த மலைக்கு மேல ஏற விடுறீங்க. திமுக அல்லது இந்த ஆட்சி தமிழர் விரோதம் என்பதிலேயே இருக்கீங்களா? அவங்களும் கொரோனா காலத்துல எல்லா மசூதி, சர்ச்சு, கோயில் எல்லாமே மூடிட்டு வெறும் அந்த பூசாரிகள் எல்லா மௌலிதிகள் மாத்திரம். அந்த மாதிரி ஏன் இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கலாம்ல? தீபம் ஏத்துறதுக்கு அன்னைக்கு அந்த பூசாரிகள் மட்டும்தானே போனாங்க, பக்தர்கள் ஏத்த விடல இல்லை. இன்னைக்கு ஏன் எல்லாரும் போலான்னு எதுக்கு திறந்து விடுறீங்க? இது திட்டமிட்டு நாங்கள் தமிழர் விரோதிகள். இதுல ஒரு உயிர், அதுவும் திமுகவை சேர்ந்தவர் தன்னுடைய அதுவும் போஸ்ட் போட்டு நான் முதல்ல மலையில போலான்னு பார்த்தேன், முருகரை அவமானம் பண்ணக்கூடாதுன்னு தமிழகத்தை குட்டிச்செவர் செய்த தமிழ் காட்டிமிராண்டி பாஷை என்று சொன்ன அந்த ஈவேராவுடைய சிலைக்கு முன்னாடி தன்னை மாய்த்து கொண்டார்னா, இந்த இரத்த தானம் பலிதானிக்கு பிறகும் இப்படி இந்த ஆட்சி செயல்படுகிறதுனா? ஏன்னா இங்க மாத்திரம் இல்லைங்க, இதே திருப்பரங்குன்றத்துல அன்னைக்கு தீபம் ஏத்தாத அன்னைக்கு இங்க பக்கத்துல தர்கா பக்கத்துல இருக்குன்னு ஏத்தல. இதே திண்டுக்கல் பக்கத்துல சின்னாளம்பட்டி புடவன்னு கேட்டிருப்பீங்க, அது பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில் பட்டியில கருப்பண்ணசாமி கோயில்ல தீபம் ஏத்தலைங்க, அங்கேயும் 144 போட்டீங்க. என்னன்னா அந்த ஊர்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா. அப்ப தமிழர்கள் மற்ற அந்நிய நாட்டு மதம் இங்க உள்ள வந்த மதங்கள் காரங்க ஒத்துக்கிட்டா தான் ஏத்தலாம், நீ தமிழனா வாழ முடியும்னா இங்க என்ன நடக்குது? தயவு செய்து ஆட்சி அனைவரையும் புரிந்து கொள்ளுங்கள். 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 வருடம் முன்பாகவே இது வீக்களத்தூருங்கிற ஊருங்க, எங்க நம்ம பெரம்பலூர் பக்கத்துல, அந்த ஊர்ல கோயிலுடைய தேர் வர வேண்டிய 4 வீதியில 1 வீதியில முகமதியர்கள் அதிகமாக வாங்கி எங்க தெருவில் வரக்கூடாதுன்னு அப்ப அதற்கு மதுரை உயர்நீதி பெஞ்சு எந்த ஒரு கோவிலிலும் பல தலைமுறைகளாக தொடரும் ஊர்வலம் போன வழியில போலாம், எந்த வீதியிலையும் தடுப்பதற்கு கோரிக்கை வைப்பதற்கு எந்த சிட்டிசனுக்கோ தடுப்பதற்கு எந்த அதிகாரிக்கோ உரிமை இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அது பெஞ்சுக்கு திருப்பி அப்பீலுக்கு போயிருக்காங்க. ஸோ தமிழருக்கு விரோதம்னா உடனே அது செயல்படுத்தப்படுகிறது. ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா சென்னை தமிழகத்துக்கு தண்ணி காவேரி தண்ணி விடமாட்டேன்னு சொன்னப்ப ஜெயலலிதா அம்மையார் போட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கர்நாடக சீஃப் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் நினைச்சா உங்களை கைது பண்ணி ஆட்சியே கலைக்க முடியும்னு சொல்லி தண்ணீரை விட வச்சிருக்காங்க. ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு அந்த மாதிரி இன்னைக்கு சொல்லக்கூடிய நீதிபதிகள் இல்லைங்கிறதுனால கண்டெம்ட் போயிட்டு அந்த நீதிபதியும் தரக்குறைவாக பேசிட்டு அவர் எலெக்ஷன்ல நிற்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோயில் பணத்துல இருந்து 1.5 கோடி ரூபாய் பல 5-6 வக்கீலுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த நீதிபதி மேல பர்சனலாக கோர்ட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் பேசுறாருன்னா இங்கு தமிழர்னா கிள்ளுக்கீரையாக திமுக எடுத்துக்கொண்டதா? ஒரு பலிதானி கொடுத்த பின்பும், அதுவும் தமிழர் நேத்தைக்கு 48 கிராமங்கள் திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஐயா அங்க அந்த கோயில் தலவிருட்சத்துல கொடி ஏற்றக்கூடாது, அவங்க இடத்துக்குள்ள பண்ணணும்னு சொன்னா இன்னைக்கு ஊர்வலமா போய் பல தவறுகளை நடந்திருக்குன்னா இதுக்கு முழுக்க திமுக தான் பொறுப்பு. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தல் நம்மை நெருங்குகிறது. தயவு செய்து தமிழர்களுடைய நம்பிக்கையில் விளையாடாதீர்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. அந்த பலிதானி செய்தது மிக தவறு. தன் உயிரை மாய்த்து ஒருவர் செய்ய வேண்டாம், நிச்சயமாக ஏற்றப்படும். ஏன்னா ஒவ்வொருவரும், அதாவது தேசப்பற்று கடவுள் பற்று உள்ளவர்கள் யாரும் தன் உயிரை மாய்க்கக்கூடாது. அதாவது காஷ்மீர் பிரச்சனையில அந்த ஆர்டிகல் 370 நீக்கணுங்கிறது ஒவ்வொருடைய கற்பனை, ஒவ்வொருடைய ஆசை. இந்தியா ஒன்றிணைய வேண்டும். அங்க
அந்த ஆர்டிகல் 370 நீக்கின அன்னைக்கு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவங்க தன்னுடைய ட்வீட்ல இதற்காகத்தான் இன்றைய நாளுக்காக நான் உயிரோடு இருக்கிறேன்னு ட்வீட் போட்டாங்க. மறுநாள் காலையில் அவங்க இல்லை. அப்படி ஒவ்வொருவரும் தன்னால் முடிஞ்ச அடுத்தடுத்த ஸ்டெப்பை வைக்கணுமே தவிர யாரும் மாய்க்க கூடாது. ஆனால் இத்தனையும் நடந்த பிறகு இன்னைக்கு திருப்பி அந்த சைடுக்கு எல்லா இதுவும் அனுமதியும் கொடுக்குறீங்க, நம்ம சைடை தடுக்கிறீங்கன்னா தமிழர்கள் இளிச்சவாயர்கள் என்று திமுக நினைக்கிறதா? ஏன்னா இதற்கு KKSSR ராமச்சந்திரன் ஒரு சில வருடங்கள் முன்னாடி நாங்கள் விபீதி போட்டு வச்சு திருநீர் போட்டு ஏமாத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. தேவைன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கோயிலாக போவீங்க, சதுர சம்ஹார யாகம் பண்ணுவீங்க. இதையெல்லாம் தாண்டி மக்கள் தங்கள் கையில் உள்ள வாக்குச்சீட்டை மிகச்சரியாக 2026 உங்களுக்கு காட்டுவார். முருகனும் தன்னை நிரூபிப்பார். வீரவேல் வெற்றிவேல். எல்லோரும் தயவு செய்து முருக பக்தியோடும் ஒன்று சிணிந்து போராடுங்கள். இது போன்ற பலிதானியை போல அவருக்கு அஞ்சலிகள். அவரை போன்ற எந்த தவறும் முடிவெடுக்க வேண்டாம். நிச்சயமாக அடுத்த கார்த்திகை முதல் அந்த தீபத்தூணில் ஏற்றப்படும்.